நாங்கள் பாரபட்சம் பார்க்காதவர்கள், நாங்கள் நடுநிலையார்கள், அந்த டிராமா போடணும். அப்போ அந்த நடுநிலையார் உடஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிரும்? காவாவுக்கு வந்தவனை பிடிச்சி நீ அடிச்சிட்டியாடான்னு சொல்லி ரசூலாவுக்கு எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுத்து பால் அவன் கையில் விட்டாங்க. இப்போ நீ என்ன பண்ண போற பாரு அப்படின்ட்டாங்க ரசூலா. அதனால என்ன பண்ணாங்க, இஹ்ராம் எங்க கட்டினேன், மதீனால கட்டுறேன், நீ வேணா இந்த இது பாரு. இஹ்ராம் ஹரம் எல்லாம் எங்க இருக்கும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டரு 170 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் மதீனாவாசிகளுடைய இஹ்ராம் மட்டும் எங்க இருக்கும், அங்கேயே மதீனாலேயே 10 கிலோமீட்டர் தள்ளினோடனே இஹ்ராம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இஹ்ராம் கட்டிக்கிட்டு ஆடு மாடுகள்லாம் கூட்டிக்கிட்டு அது கழுத்தில் மாலையெல்லாம் போட்டு நான் பிரச்சனை பண்ண வரல. ஆனால் பெரிய லெவலில் படையை கூட்டு வந்திருக்காரு. பெரிய லெவலில் படையை கூட்டிட்டு வந்துட்டு போர் ஆயுதம் எல்லாமே இருக்கு. பத்ருக்கு போன மாதிரிலாம் போல வச்சிருக்காங்க. அதை ஒரு டீமா பிரிச்சு, ஒரு நமக்கு சப்போர்ட்டுக்கு எஸ்காட்டுக்கு ஒரு டீமா பிரிச்சு, அது டீட்டெயிலாக அந்த கர்பலால கூட நம்ம பேசியிருப்போம்.